Hi guys, welcome to Code with Ishwa. இப்போ வந்து நம்ம மெசேஜிங் ஆப் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் யூசிங் ஜாவா. அந்த வீடியோ சீரிஸோட தேர்ட் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோல என்ன பார்த்தோம்னா எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி ஃபயர்பேஸ் கூட லிங்க் பண்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா சைன் அப் அண்ட் லாகின் ஆக்டிவிட்டி ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அந்த ரெண்டு வீடியோ நீங்க பார்க்கலனா மேல இருக்க ஐகானை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைன் அப் ஆக்டிவிட்டியோட பேக் எண்ட் எப்படி கோட் பண்றதுன்னு பார்க்கலாம். நீங்க ஆப் பண்றதுக்கு பிகினரா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபயர்பேஸ் கூட ஒர்க் பண்ணதே இல்லைனாலும் பரவாயில்ல, என் கூட ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க, ஈஸியா கத்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பேக் அண்ட் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபயர்பேஸ்லேருந்து சில டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணி அதோட பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் டூல்ஸ் போய்க்கோங்க, ஃபயர்பேஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அசிஸ்டன்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த அசிஸ்டன்ட் விண்டோவில் அத்தன்டிகேஷன் போய்க்கோங்க. இப்போ நம்ம அத்தன்டிகேஷனோட டிபெண்டன்சி ஆட் பண்ண போகிறோம். அத்தன்டிகேஷன் எதுக்குன்னா, இப்போ ஒரு நியூ யூசர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அந்த யூசர் ரிஜிஸ்டர் பண்ணால் அவங்க வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு வரும். அந்த மாதிரி பேக்எண்ட்லாம் டிசைன் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்கேஜஸ் மட்டும் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கோட் தான் நம்ம ஆட் பண்ணணும். இதை மேனுவலாக ஆட் பண்ணலாம், இல்லாட்டி இப்போ அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தனால ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். இப்போ வந்து அந்த பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷன் பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரியல் டைம் டேட்டா பேஸோட டிபெண்டன்சி ஆட் பண்ணலாம். இந்த ரியல் டைம் டேட்டா பேஸ் எதுக்குன்னா, நம்ம டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ண இந்த பேக்கேஜ் யூஸ் ஆகும். நான் அப்ளை சேஞ்சஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து ரியல் டைம் டேட்டா பேஸோட பேக்கேஜஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. எல்லா பேக்கேஜஸும் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சைனப்போட பேக்எண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சைனப் பேஜில் யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் இந்த எடிட் ஃபீல்டுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவேட் எடிட் டெக்ஸ்ட் இடிடி யூசர் நேம், இடிடி இமெயில், இடிடி பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ வேரியபிள்ஸ் எடிட் டெக்ஸ்ட்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஹேவ் அ அக்கௌண்ட் அந்த டெக்ஸ்ட் வியூக்கு நம்ம இப்போ வந்து வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஹேவ் ஓகே, நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் பட்டனுக்கு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். பட்டன் btn register. ஓகே, இப்போ நம்ம வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு edt யூசர் நேம் ஃபைண்ட் வியூ பை ஐடி மெத்தடை வச்சு நம்ம XML பேஜில் இருக்க ஐடிஸ் எல்லாம் வந்து இங்கே அசைன் பண்ணலாம். edt யூசர் நேம் ரிசோர்ஸ் டைரக்ட்லி இருக்க எல்லா வியூஸ் லேஅவுட்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ஆர் கிளாஸில் ஆட் ஆயிரும். ஸோ அந்த ஆர் கிளாஸை வச்சு நம்ம வந்து இந்த வியூஸ் ஐடிஸ் எல்லாம் அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு edt பாஸ்வேர்ட் இமெயில் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் edt இமெயில். நெக்ஸ்ட்டு இதேமாதிரி பாஸ்வேர்டுக்கும் பண்ணிடலாம். edt பாஸ்வேர்ட் equal to find view by id r dot id dot edt password. ஓகே, நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வியூக்கு அசைன் பண்ணிக்கலாம். find view by id r dot id dot txt already have account. நெக்ஸ்ட்டு பட்டனுக்கும் அசைன் பண்ணிக்கலாம். find view by id r dot id dot btn register. ஓகே, இப்போ எல்லா மெம்பர் வேரியபிள்ஸையும் கரெக்டாக டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பட்டனுக்கு ஆன் கிளிக் லிசனை செட் பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோம்னா, இப்போ இந்த ரிஜிஸ்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம செட் ஆன் கிளிக் லிசனர்னு ஒரு மெத்தட் வந்து கால் பண்ணணும். இந்த btn ரிஜிஸ்டரை வச்சு btn ரிஜிஸ்டர் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர். இந்த செட் ஆன் கிளிக் லிசனர் மெத்தடுக்கு வந்து நம்ம ஆன் கிளிக் லிசனர் இன்டர்ஃபேஸ் வந்து ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நிறைய வகையாக பாஸ் பண்ணலாம். இப்போது நான் அனானமஸ் கிளாஸாக க்ரியேட் பண்ணி பாஸ் பண்ண போகிறேன். நியூ ஆன் கிளிக் இதை நான் இப்போ என்டர் அமுத்திட்டேன். ஆட்டோமேட்டிக்காக சில கோட்ஸ்லாம்
வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர் வந்து ஒரு இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆன் கிளிக் மெத்தட்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னால கன்ஃபார்மாக இந்த மெத்தட் வந்து நம்ம ஓவர்ரைட் பண்ணியானோம். ஏன்னா வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர் அந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ணியிருப்பாங்க, அங்கே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த BTN ரிஜிஸ்டர் பட்டனை டேப் பண்ணும்போது இந்த ஆன் கிளிக் மெத்தட் வந்து கால் ஆகி இதில் இருக்க கோட்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம பட்டன் டச் பண்ணோடனே யூசர் எடிட் டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ்லாம் ஏதாச்சும் ஃபில் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். அப்படி யூசர் எதுவுமே டைப் பண்ணலைன்னா நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும், டைப் சம்திங் அப்படின்னு. ஓகே, இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். edt username டாட் கெட் டெக்ஸ்ட் இது வந்து ஒரு கேரக்டர் அரே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வந்து இதை 2 ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். இந்த 2 ஸ்ட்ரிங் மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும். இப்போது டாட் ஈக்குவல் மெத்தட் வச்சு எம்டியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். ஆர் edt email டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் toString டாட் ஈக்குவல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், டேரெக்டாக டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணல. ஏன்னா ஈக்குவல் ஃபங்க்ஷன் வந்து வேல்யூஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும், வேற டபுள் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஜெக்ட் இருக்கான்னு செக் பண்ணும். டாட் ஈக்குவல்ஸ். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா நம்ம வந்து யூசருக்கு வந்து ஒரு டோஸ்ட் மெசேஜ் கொடுக்கணும். டோஸ்ட் மெசேஜ்னால் ஒன்றும் இல்லை, கீழே வந்து பாட்டமில் சின்னதாக ஒரு மெசேஜ் தான். அதுக்கு வந்து டோஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடான மேக் டெக்ஸ்ட்டை வந்து கால் பண்ணணும். இந்த மேக் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். கான்டெக்ஸ்ட்னால் என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணுற ஆக்டிவிட்டி தான், அதோட ஆப்ஜெக்ட் ப்ரொவைட் பண்ணணும். நம்ம வந்து சைன்அப் டாட் திஸ்ன்னு அதோட ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும் யூஸருக்கு அந்த டெக்ஸ்ட் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ஃபீல்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து எவ்வளோ டியூரேஷனுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுறது ஷார்ட் அது மாதிரி கொடுத்துட்டேன். டாட் ஷோ மெத்தடை கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா. நெக்ஸ்ட் எல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா இங்கே வந்து நம்ம வந்து அத்தென்டிகேட் பண்ணணும் யூஸரை. ப்ராக்கெட்ஸ் தப்பாக போட்டிருக்கேன். எல்ஸ் கண்டிஷனில் யூஸர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபயர்பேஸோட பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபயர்பேஸ் அத்துக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபயர்பேஸ் அத்து எம்அத்து அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு யூசர்ஸ் நேம் சேவ் பண்ண டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் யூசர் ரெஃப்னு இதுக்கு வந்து வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த 2 வேரியபிளையும் இப்போ வந்து டிஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எம்அத்து இஸ் ஈக்குவல் டு ஃபயர்பேஸ் அத்து டாட் கெட் இன்ஸ்டன்ஸ். இப்போது ஃபயர்பேஸ் அத்து டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு யூசர் ரெஃபை வந்து டிஃபைன் பண்ணலாம். யூசர் ரெஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ். டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபயர்பேஸ் டேட்டாபேஸோட ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ டாட் கெட் ரெஃபரன்ஸ்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் சைல்ட் யூசர்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போது நம்ம சேவ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாம் யூசர்ஸ் கீக்குள்ளே நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்போ நம்ம அத்தன்டிகேஷனுக்கான கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். எம்அத்து டாட் கிரியேட் யூசர் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் இமெயில் பாஸ் பண்ணணும். edt இமெயில் edt பாஸ்வேர்ட் இது ரெண்டுமே வந்து எடிடெக்ஸ்ட் வியூவோட மெம்பர் வேரியபிள் தான். இந்த வியூ இங்கே பாஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து இமெயில் வேல்யூ பாஸ் பண்ணணும். ஸோ டாட் கெட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அந்த இது வந்து கேரக்டர் அரேவாக ரிட்டர்ன் பண்ணும். நம்மளுக்கு கேரக்டர் அரேவாக தேவையில்லை, நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக வேணும். ஸோ அதனால நான் toString மெத்தட் கால் பண்ணுறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டுக்கும் பண்ணுறேன். இந்த மெத்தட் பேக்ரவுண்டில் தான் ப்ராசஸ் பண்ணும் சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து. ஸோ இந்த மெத்தட் எப்போ முடிஞ்சிச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால டாட் ஆன் கம்ப்ளீட் லிசனர்னு ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். இந்த ஆன் கம்ப்ளீட் லிசனருக்கு வந்து ஒரு ஆன் கம்ப்ளீட் லிசனர் இன்டர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணணும். இங்கேயும் அனானிமஸாக நான் அந்த இதை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஆன் கம்ப்ளீட் லிசனர் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆன் கம்ப்ளீட்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்குது. ஸோ அதை ஓவர்ரைட் பண்ணும். அதுக்குள்ளே இப்போ நான் கோட் எழுதுகிறேன். என்ன எழுதுறேன்னா இஃப் டாஸ்க் இஸ் சக்ஸஸ்ஃபுல்,
இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இஃப் டாஸ்க் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம யூசர் நேமை வந்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணலாம். userref.child இந்த சைல்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த அத்தன்டிகேஷன் பண்ணப்போ ஒரு யூசர் ஐடி நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அந்த ஐடியை கீயாக வச்சு ஒரு யூசரோட நேமையும் சேவ் பண்ணலாம். ஸோ emma2.getCurrentUser.getUserID இது வந்து ஒரு யூசர் ஐடி ஸ்ட்ரிங் வேல்யூவில் ரிட்டர்ன் பண்ணும். இதை வந்து கீயாக வச்சு நம்ம இன்னொரு சைல்டு இதில் பார்த்திங்கன்னா யூசரோட நேமை வந்து சேவ் பண்ண போகிறோம். .setValue இங்கே வந்து யூசர் நேம் ப்ரொவைட் பண்ணணும். edt username .getText.toString. நெக்ஸ்ட்டு ஒரு டோஸ்ட் மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். இது மாதிரி லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு. ஸோ அங்கே இருக்க டோஸ்ட் மெசேஜ் எழுதுகிற கோடை வந்து நான் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் மாற்றுறேன். என்னென்னு மாற்ற போகிறேன்னா இப்போ எந்த யூசர் லாகின் பண்ணுறாங்களோ அந்த யூசர் நேம் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி லாக்ட் இன் அப்படின்னு வர்ற மாதிரி edt username .getText.toString plus successfully logged in. யூசர் அத்தன்டிகேட் பண்ண வந்து டைம் எடுக்கும். ஸோ யூசருக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம வந்து யூசருக்கு தெரிகிற மாதிரி நம்ம பேக்ரவுண்டில் அத்தன்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ப்ராக்ரஸ் டயலாக் வந்து காமிக்கலாம். ப்ராக்ரஸ் டயலாக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ராக்ரஸ் டயலாக் pg = நியூ ப்ராக்ரஸ் டயலாக். இந்த ப்ராக்ரஸ் டயலாக் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணணும். அதனால signup activity.this. ஓகே, இந்த ப்ராக்ரஸ் டயலாக் இப்போ வந்து ஒரு டைட்டில் வைக்கலாம் அத்தன்டிகேஷன்னு. ஸோ pg.setTitle. ஓகே, டைட்டில் வந்து நான் அத்தன்டிகேஷன்னு கொடுக்குறேன். அத்தன்டிகேஷன். ஓகே, இந்த ப்ராக்ரஸ் டயலாக்ல வந்து நெக்ஸ்ட்டு மெசேஜ் செட் பண்ணலாம். ஸோ pg.setMessage. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அன்டில் அத்தன்டிகேஷன் ஃபினிஷஸ்ன்னு கொடுக்கலாம். pg.show எங்கே கால் பண்ணுறோமோ அங்கே வந்து இந்த ப்ராக்ரஸ் டயலாக் ஷோ ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் கண்டிஷனில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இஃப் கண்டிஷன் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். எல்ஸ் கண்டிஷனில் தான் பேக்ரவுண்டில் நடக்குது. ஸோ pg.show ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்ரஸ் டயலாக் வந்து டிஸ்மிஸும் கரெக்டாக பண்ணணும். எப்போ டிஸ்மிஸ் பண்ணோம்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூசர் வந்து லாகின் ஆகிட்டோன்னே டிஸ்மிஸ் பண்ணணும். ஸோ அந்த மெசேஜ்க்கு அப்புறம் டிஸ்மிஸ் கொடுத்துடலாம். pg.dismiss. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் டாஸ்க் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து சொல்லணும். அதுக்கு வந்து ஒரு மெசேஜாக காமிக்கணும். அதே மாதிரி டோஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எரரையும் டிஸ்பிளே பண்ணிடலாம், என்ன எரர் வந்திருக்குன்னு. ஸோ தட் யூசர் வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டு திரும்பி நெக்ஸ்ட் டைம் சைன்இன் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அதனால் அந்த டோஸ்ட் மெசேஜ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்கு இருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். எரர். ஓகே, இப்போ வந்து என்ன எரர்னு டிஸ்பிளே பண்ண வந்து task.getException.toString. ஸோ தட் எரரும் டிஸ்பிளே ஆகும் என்ன எரர்னு. சாரி, இங்கே pg.dismiss வரணும். நம்ம ப்ராக்ரஸ் பாரை டிஸ்மிஸ் தான் பண்ணணும். நான் இங்கே ஷோன்னு கொடுத்துட்டேன், அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ யூசர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சைன்இன் ஆகிட்டா நம்ம வந்து மெயின் ஆக்டிவிட்டிக்கு அவங்கள வந்து கொண்டு போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஆக்டிவிட்டியில் இன்னொரு ஆக்டிவிட்டிக்கு நேவிகேட் பண்ணுறோம்னா நம்ம வந்து இன்டென்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியில் இன்டென்ட் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணணும். எப்படி இன்டென்ட் ஆக்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும்னா நார்மலாக ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் மாதிரி தான். இன்டென்ட் = நியூ இன்டென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் கொடுக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆக்டிவிட்டியோட ஆப்ஜெக்ட், இன்னொரு பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டிக்கு போகணும் அதை வந்து இன்னும் அந்த ஆக்டிவிட்டியோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ டாட் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ signup activity.this, மெயின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த இன்டென்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியில் பாஸ் பண்ணுறேன்.
ஸோ தட் இப்போ வந்து கரெக்டாக நேவிகேட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டி நேவிகேட் ஆனதுக்கப்புறம் நம்ம சைன் அப் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு பேக் பட்டன் நம்பும் போது வரக்கூடாது. அதனால சைன் அப் ஆக்டிவிட்டியை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது டெக்ஸ்ட் ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் நம்ம வந்து லாகின் ஆக்டிவிட்டிக்கு யூசரை வந்து நேவிகேட் பண்ணணும். அதுக்கான கோடு எழுதலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட் அந்த வியூக்கு வந்து ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணணும். எல்லா வியூஸ்க்கும் நம்மளால் ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ண முடியும். ஸோ நான் பட்டனுக்கு எப்படி செட் பண்ணணும் அதே மாதிரி அனாயமஸாக க்ரியேட் பண்ணி செட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆன் கிளிக் மெத்தடில் நம்ம வந்து கோடு எழுது எப்படி மெயின் ஆக்டிவிட்டிக்கு யூசரை நேவிகேட் பண்ணமோ அதே மாதிரி இன்டென்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி லாகின் ஆக்டிவிட்டி நேவிகேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டென்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெக்ஸ்ட் பாஸ் பண்ணுறோம் சைன் ஆக்டிவிட்டி டாட் திஸ். நெக்ஸ்ட்டு வந்து லாகின் ஆக்டிவிட்டியோட கிளாஸ் பாஸ் பண்ணுறோம் லாகின் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆக்டிவிட்டியில் இந்த இன்டென்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த ஆக்டிவிட்டியை நம்ம ஃபினிஷ் பண்ண தேவையில்லை. ஏன்னா பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு சைன் அப் ஆக்டிவிட்டி வரணும். ஓகே கைஸ், நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப் ஆக்டிவிட்டியோட பேக் எண்ட் கோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் லாகின் ஆக்டிவிட்டியோட பேக் எண்டும் கோட் பண்ணிட்டு நம்ம ஆப்பை எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேர்த்துனா கோட் வித் ஹேஷ்வா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.